ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் நமக்கு பலனாயிருந்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் நமக்கு துணை நிற்கின்றார். நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரிக்கும்படி ஒத்தாசை பண்ணுகிறவராகவும் இருக்கின்றார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்கிற அனுபவம் இந்த வசனத்தின் பின்னணியாக இருக்கின்றது. வாழ்க்கையின் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்கிற உறுதியான தீர்மானத்தை இது காட்டுகின்றது. இப்படிப்பட்ட தீர்மானங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கின்றதோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் உயரமான பகுதிகளை அடைந்து அதன் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில் கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களும் வரும்போது முன்வைத்த காலை பின்னால் வைத்து முன்னெடுத்து சென்ற முயற்சிகளை கைவிட்டுவிட்டு பயந்து ஓடி போவோமானால் நம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதமான எதிர்காலத்தையும் நாம் இழந்து போய்விடுவோம். இங்கே விடாமுயற்சி என்கிற வார்த்தை முக்கியத்துவம் பெறுகின்றது. அதோடு வாழ்க்கையில் சில உயரமான, அதாவது மலைகளை போன்ற சூழ்நிலைகளை காணும்போது என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு திராணி இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு திறமை இல்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பல நேரங்களில் நம்முடைய கண்களுக்கு முன்னே இருக்கின்ற நல்ல வாய்ப்புகளை நாம் விட்டு விடுகின்றோம். இங்கே பாருங்கள், இந்த தேவனுடைய மனுஷன் தன்னிலே பலன் இல்லை என்பதை நன்றாக அறிந்திருந்தார். அதே நேரத்தில் தேவன் எனக்கு பலன் கொடுக்கிறவர் என்கிற அறிவும் அவருக்குள் இருந்தது. நம்மிடம் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், நம்மில் பலன் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகின்றோம். தேவன் பலப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையில் பலன் கொள்ளுகிறதற்கு முன்வரவும் நம்மால் கூடாமல் போய்விடுகின்றது. ஆகவே இந்த இரண்டையும் ஒன்றுபடுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், நான் இவைகளை செய்கிறதற்கு கர்த்தர் துணை நிற்பார், நான் மேன்மையை காண்பேன் என்கிற நம்பிக்கையில் பலன் கொள்ளுவோம், வாழ்ந்திருப்போம், ஆசீர்வாதமாகவும் இருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில தேவரீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறதற்காகவும் எங்களால் கூடாமல் போகின்ற காரியங்களிலே எங்களுக்கு துணை நின்று அவைகளை செய்து முடிக்கிறதற்கு எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவராக நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வறுமையும் வறட்சியும் மாறி போகும், செழிப்பும் மேன்மையும் வரும் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். நம்பி எதிர்பார்த்திருந்து அதை சுதந்திரிக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.